வைஷுன்னு திருநங்கை ஒருத்தவங்க நாஞ்சில் விஜயன் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானும் நாஞ்சில் விஜயனும் 11 வருஷமாக பழகிட்டு தான் வரோம். கடந்த 5 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கோம். செக்ஷுவல் ரீதியாகவும் அவர் என் கூட தான் இருந்தார். கணவன் மனைவியை நாங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னால் குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுன்றனால தான் நான் மரியா அம்மா கிட்ட பேசி நாஞ்சில் விஜயனுக்கும் மரியாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ நாஞ்சில் விஜயனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சுத்தமா என் கூட பேசுறதே இல்லை. அவர் எல்லாத்துலயுமே நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால நான் செம்ம டிப்ரெஷன்ல இருக்கேன். அதனால நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நாஞ்சில் விஜயன் எனக்கு வேண்டி ₹1 கூட செலவு பண்ணது கிடையாது. இப்போ கூட என்னோட 3 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட தான் இருக்கு. இனி திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ற விதத்துல நாஞ்சில் விஜயன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஓய், என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. ஷூட்டிங் வந்துட்டேன், மேக்கப் போட்டுட்டேன், பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். யார் என்ன சொன்னாலும் நம்பாத. என்றைக்குமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. மிஸ் யூ. நான் எந்த தப்பு பண்ணல சார். எப்போ பார்த்தாலும் பயந்துனே கெட்டப் போட்டிருக்காரு, மேல பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேப்சர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மை காயப்படுத்த நினைப்பவருக்கு நாம் கொடுக்கும் பதில் நம்முடைய சிரிப்பாக தான் இருக்க வேண்டும். அண்ணன் ஸ்டைல் ரிப்ளை அப்படின்னு கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வைஷு ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நாஞ்சில் விஜயன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மனசு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாஞ்சில் விஜயனும் மாதம்பட்டி ஸ்டைல ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.